வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக டைம் இல்லாதனால என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ போடுறதுக்கு. இனிமேல் ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்லி பேஸ்ட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெசல் வச்சுக்கோங்க. அந்த வெசல் அடுப்பில் வச்சுக்கோங்க. வெசலில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. பூண்டும் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இது ரெண்டையும் நல்லா வதக்கணும். வதக்கி அது ஒரு ப்ரௌன் நிறமாக வர வரைக்கும் நல்லா அது எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. ப்ரௌன் நிறமாக ஆனதும் அதுக்கப்புறமா அஜினமோட்டோ போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. பட் இது சைனீஸ் சில்லி பேஸ்ட்னால கண்டிப்பாக போடும். அதுக்கு பொருந்துற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் அஜினமோட்டோ போட்டால் கொஞ்சம் உப்பு இது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 20 காஞ்ச மிளகாவை ஊற போட்டு நான் அரைக்குறையாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கோங்க. இது நீங்கள் 10 நிமிஷம் தண்ணியில் வேக வச்சும் அரைக்கலாம். இதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை, அதாவது சீனி 1 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டிக்கும் கொஞ்சம் கம்மியாக தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக 10 நிமிஷம் வேக விட்டு இப்படி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். வீடியோவில் நான் இதில் ஒரு ஃப்ரைட் ரைஸ், அதாவது நாசி கோராங்னு ஒரு ரைஸ் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்தி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது தர்ஷினி. பாய் வியூவர்ஸ்.